எப்ப மலைச்சு போனீங்க அவங்கள இல்ல இல்ல பார்த்து? அவ ராட்சசிங்க அவ எம்மராத பொண்ணு. இவ ஏதாவது காரணம் திட்டுவாவா அவ திட்டுவா. சும்மா ஏதாவது பொண்ணு இந்த பாடாத எனக்கு இந்த கோர்ஸ் பாசப்பரவில் கோர்ஸ் மட்டும் கொஞ்சம் பங்க்சுவேஷன் சொல்லி கொடுப்பேன். பட் நம்ம சொன்னா கேட்க மாட்டா. அவன் ரவுடி பண்ணுவான். ரவுடி பொண்ணு. சொன்னா ஓகே. கேட்க மாட்டான். நான் என்ன சொல்லுவேன்னா, அண்ணா உங்க வீட்ல 2 பசங்க இருக்காங்க. காலையில அவங்கள எழுப்புங்க, மொட்டை மாடிக்கு கூட்டிட்டு போங்க, அவங்கள வச்சு செய்யுங்க. நான் என்னை விட்டுடுங்கண்ணா அப்படிம்பேன். அவங்க 2 பேரும் எனக்கு ஃபோன் பண்ணி, அக்கா உங்களுக்கு வேற வேலை இல்லையாக்கா, அவரை விட்டீங்க, அவருக்கு இப்போ எங்களை படுத்துற. அப்பெல்லாம் சூர்யா வந்து ரொம்ப ஷை. ஓகே. இப்படியே இருப்பான். நான் சொல்லுவேன், சூர்யா இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது சூர்யா, நல்லா அப்படி தைரியமா இரு, நல்லா சிரி. உங்க அப்பா மாதிரி இரு. அப்பா மாதிரி இருக்குன்னு சொல்லலை. நான் சொன்னேன் யூ ஹாவ் டு ஸ்மைல். அப்போ அதில் யார் ஹீரோயின்? ஜோதிகா. ஜோதிகா. அப்போ ஜோதிகா ஒரு மூலையில் அதுவும் குவைட்டாக இருக்கும். இப்போ ஜோதிகா கிட்ட பேசு சூர்யா, நல்லா பேசு. யாரு? நானு. பாத்தீங்களா? அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சு அயோக்கிய பெண்ணை இவரா சிவனேன்னு இருந்திருப்பான். அவன் சிவனேன்னு இருந்திருப்பான். போய் பேசி வந்து ரேக்கி விட்டு இன்னைக்கு அவங்க 2 குழந்தைய பத்திட்டாங்க. நானும் என் தம்பி. அப்புறம் நான் சொல்லுவேன் சூர்யா கிட்ட, இவ்வளோ ஷையெல்லாம் இருந்தா எப்படி நீ லவ் சீன் எல்லாம் நல்லா பேசு, ஹாய் ஜோதிகா ஹவ் ஆர் யூன்னு. அது அப்படிங்கோ. அதுக்கு மேல சூர்யா வெக்கம்னா வெக்கம், அக்கா வேண்டாக்கா, அக்கா வேண்டாக்கா அப்படிமா. டேய் பேசுறேன். உண்மையில வந்து நீங்க நடுவுல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இது அவர் முன்னாடி யார் பேச முடியும்? இல்ல நான் வந்து பொதுவா வந்து தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்போ சூர்யா கிட்டத்தட்ட 25-30 கூட பண்ணியிருக்காரு. அந்த படங்களை பாருங்க, ஒரு கதாநாயகி மேலே படுத்து பிறல்ற மாதிரி ஷார்ட்டே வந்திருக்காது. அந்த அயோக்கியத்தை நான் தான் பண்ணியிருக்கேன். எத்தனை கதாநாயகி மேலே ரோல் ஆனன்னு எனக்கே தெரியாது. ஆனால் அவன் வந்து ரொம்ப டீசெண்ட் லவ் சீனாக தொடாம தான் அவன் நடிப்பான். அவன் நீங்க நடுவுல போய் உட்காந்துக்குவீங்க. நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணீங்களா? எதை படி படம் பாருங்க, எதுலையுமே இந்த கட்டி பிடிச்சி ரோல் பண்ற மாதிரி ஷாட்லாம் பண்ணவே மாட்டான். ஏன்னா நான் வந்து அப்ப சித்தி நடிக்கும் போது அப்ப சூர்யா ஜோதிகா லவ் வந்து ரொம்ப மும்மரமா போயிட்டு இருக்கு. அப்போ காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அது மட்டும் தான் நான் கேட்பேன். இவர்கிட்ட இருந்து வச்சு என்ன செஞ்சிடுவாரு. ஓகே. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, அதெல்லாம் அப்படி படிக்க கூடாது. நான் விடுங்க, நான் ஏதோ லவ் பண்றாங்க, நான் விடுங்க. நான் சூர்யா எனக்கு ஃபோன் பண்ணி, அக்கா அப்பா என்ன சொல்றாங்கன்னு, அவர் தான் பாட்டு பாடிக்கிட்டே இருக்காரு. பட் ஹி வாஸ் சோ கிளியர். ஸ்டபன்னு சொல்ல மாட்டேன். ஒரு he was just clear. 4 வருஷம் லவ் பண்ணாங்கம்மா. இப்போ என்ன சிக்கல்னு சொன்னா, ஒரு 150 படங்களில் நான் மாங்கல்யம் தந்து நானே மமதியாக ஏற்றுனா சொல்லி தாலி கட்டியிருக்கிறேன். எனக்கு 150 படத்தில் கிட்டத்தட்ட லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ண வைப்பு. ஒவ்வொரு படத்துலையும் டயலாக் பேசும்போது, உன் சொத்தை நம்பி நான் வந்து இவளை கல்யாணம் பண்ணல, என் கையை நம்பி தான் இவளை கல்யாணம் பண்ணி சொல்லி டயலாக்கெல்லாம் பேசியிருக்கேன். 150 பேரை லவ் பண்ணிட்டு நடித்த ஒருத்தன் கேவலம் ஒரு பொண்ணை பையன் லவ் பண்ணான்னு வேண்டான்னு எப்படி சொல்ல முடியும்? நான் வேண்டான்னு சொல்ல முடியல. அப்போ அவன் கேட்பான், ஏப்பா இத்தனை பொண்ணுங்களை நீ லவ் பண்ணியிருக்கிற, படங்களை பண்ணியிருக்க, நான் ஒரு பொண்ணு தான் லவ் பண்ணணும்னு என்ன பண்ண முடியும்? அது நான் வாய முடியல.